अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला तुल्क़ू अयदीकुम बिल तहलुका क़ाल नबीना ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் மிகவும் முக்கியமானது. இன்றைய தினத்திலே நாம் செய்தித்தாள்களின் மூலமாகவும் மேலும் சோஷியல் மீடியா மூலமாகவும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கென்றால், வரக்கூடிய தேர்தல் முடிவு எனக்கோ என்னுடைய கட்சிக்கோ என்னுடைய தலைவர்களுக்கோ தோல்வியாக இருக்கும் என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன், என்னுடைய குழந்தைகளையும் கொண்டுவிட்டு நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்ற பதிவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் பதைபதைக்கின்றது. எந்த அளவிற்கு இன்று நம்முடைய சமூகம் கண்மூடித்தனமாக சென்று கொண்டிருக்கின்றதென்றால், மனசாட்சிக்கும் அறிவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்துப்போகாத, சம்பந்தமே இல்லாத கெட்ட வார்த்தைகளை தங்களுடைய நாவிலே மொழியக்கூடியவர்களாக, மேலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இன்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். தற்கொலை என்ற வார்த்தையை கூட சொல்வது ஹராம், கொலை என்ற வார்த்தையை கூட சொல்வது ஹராம். அதை செய்வது, அதை செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய பாவம் என்பதை நம்முடைய சமூகம் உணராமல் இருக்கின்றார்கள். மனித சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழிவாக இதை நான் பார்க்கின்றேன். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, முதலிலே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? மரணங்கிறது சாதாரணமாக வந்துருமா? எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலை! ஒரு மனிதனுடைய மரணம் என்பது அவனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளிலேயும் பின்னி பிணைந்து கிடைக்கக்கூடிய உயிர் அவனுடைய உடம்பை விட்டு என்ன செய்யுது? வெளியே போகுது. உயிர் எங்கே இருக்கும்? உடல் முழுவதும் இருக்கும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக போகும்பொழுது எல்லா உடல் உறுப்புகளும் அறுக்கப்பட்ட ஒரு வேதனை அவன் அடைகின்றான். சாதாரணமான மரணத்தில் கூட, சாதாரணமாக ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுது கூட கிட்டத்தட்ட 1000 வாள்களை கொண்டு அவனை வெட்டுவதை போன்று இருக்கும். ஏனென்றால் உயிர் என்பது உடம்பிலே ஒரு இடத்திலே மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலே இருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது மரணிக்கக்கூடிய சமயம். அதை போன்று ஒருவன் தன்னுடைய உயிரையே அவன் மாய்த்து கொள்கின்றான் என்றால் அது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். வேணுனே என்ன செய்யறான்? விஷத்தை சாப்பிட்றான், வேணுனே கத்தியால் குத்திக்கிறான், வேணுனே மாடியிலேருந்து குதிச்சிடுறான், வேண்டுமென்றே என்ன செய்யறான்? மின்சார ரயிலில் போய் படுத்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, மரணத்தை பார்க்காமலேயே அந்த மரணம் அவ்வளோ பெரிய வேதனை தரும் பொழுது, மரணத்தை பார்த்து கொண்டே தான் மரணிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தூக்கு போடக்கூடியவர்களை ஏன் கைகளை கட்டி விடுகின்றார்கள்? பார்க்குறோமா இல்லையா? சாதாரணமாக தானாக தூக்கு போட்டு கொண்டவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அந்த வேதனை, அந்த மரண வேதனையிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் எப்படியாவது தப்பிச்சென்று நினைச்சுவாங்க, தங்களுடைய தொடையை பிடிப்பாங்களாம், பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுப்பாங்களாம். அப்படியே அந்த தொடையெல்லாம் என்ன செஞ்சிடும்? இரத்தமாக ஆகிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு உயிர் போகக்கூடிய அந்த தருணத்திலே இருந்து மனிதன் தப்பிக்க முயற்சி செய்வான். அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு மோசமானது மரணம் என்பது, தற்கொலை என்பது. மரணத்தை விட மோசமானது தற்கொலை என்பது. அப்போ இதை செய்வதற்கு ஒரு காரணமே இல்லாத ஒரு விஷயத்திற்காக செய்வதற்கு ஒருவன் துணிகின்றான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கோழை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இந்த மரணம் என்பது தற்கொலையாக இருக்கும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவனுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லுகின்றார்கள். சொர்க்கமே கிடையாது. ஒரு மனுஷன் கத்தியை வச்சு குத்தி குத்தி என்ன செய்யறான்? தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கின்றான் என்றால் நரகத்திலே அதை போன்று வேதனை செய்யப்படுவான். ஒருவன் மாடியிலிருந்து குதித்து தன்னை கொல்லுகின்றான் என்றால், தற்கொலை செய்து கொள்ளுகின்றான் என்றால், அவன் என்ன செய்யறான்? நரகத்தில் அதே மாதிரி ஒரு மாடி செய்யப்பட்டு கொல்லப்படுவான். விஷத்தை அருந்தினவன் விஷத்தை உண்டு கொண்டே என்ன செய்வான்? மரணிப்பான். எப்படி இந்த உலகத்திலே தன்னுடைய உயிரை ஒருவன் மாய்த்துக் கொள்கின்றானோ அதை போன்று அவன் தண்டனை வழங்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ உலக ரீதியாகவும் தற்கொலை செய்து கொள்வது என்பது உடலுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வேதனை. உயிர் போகும்போது தான் தெரியும் அந்த வேதனை.
சின்ன ஒரு அடிபட்டுச்சு கையில், அது நம்மளால் தாங்க முடியலை. ஐயோ உயிர் போகுது அப்படிங்கிற வழியில். அப்போ உயிர் போகக்கூடிய தருணம் என்பது உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய உயிர் வழியே போகின்றது. எப்படி வலிக்கும் அது? உடம்புல இருந்து அப்படியே உயிரை பிச்சு எடுப்பாங்க. எடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே உடல் முழுவதும் உள்ளே காயமாக ஆகிவிடும். எப்படி இருக்கும்? அவ்வளவு பெரிய வேதனையை அனுபவித்து விட்டு மறுமையிலேயும் மரணத்திற்கு பின்னாடி இவன் அவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய வார்த்தை எவ்வளவு தீய வார்த்தை என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூ, நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். மனிதன் நன்றி கெட்டவன். உடம்பு இவனோட தான், உடம்பை கொடுத்தவன் அல்லாஹ். உயிர் இவனோட தான், உயிரை கொடுத்தவன் அல்லாஹ். உடம்பையும் உயிரையும் கொடுத்தது யாரு? அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் தன்னுடைய கிஃப்டா இவன் கிடைஞ்சிருக்கான், இவனுடைய ஆன்மாவிற்கு கொடுத்திருக்கின்றான். இவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் கொடுத்த அந்த உயிரையும் உடலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத தேர்தல் முடிவுகளுக்காக கொடுக்கின்றான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவன். பலம் தருகின்ற மரத்தை மதிக்கின்றோம். கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியருக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்கின்றோம். பெற்ற தாய் தந்தையர்களுக்கு என்ன செய்யறோம்? சர்வீஸ் பண்றோம், நன்றி உணர்வோடு இருக்கின்றோம். ஆனால் படைத்த இறைவன் உலகத்திலே யாருமே கொடுக்க முடியாத ஒன்றை உனக்கு கொடுக்கின்றான். யாருமே கொடுக்க முடியாத, யாருமே தருவதாக கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றை உனக்கு கொடுக்கின்றான். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு கிட்னி வாங்கணும், சாதாரணமாக வாங்கிட முடியுமா? ஒரே ஒரு உடல் உறுப்பிலே இருக்கக்கூடிய 5 ராஜ உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பான கிட்னியை ஒருத்தன் வாங்குறதுக்கே இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கும் பொழுது, உயிரை யாராவது அப்படி ஒரு நிலை இருக்குன்னு வைங்களேன், உன் உயிரை எனக்கு கொடுக்கலாம், என் உயிரை உனக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தால் யார் உயிரையாவது கொடுப்பார்களா? அப்போ நன்றி உள்ள இரட்சகன் இறைவன் இவனுக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கின்றான். ஒரு தேர்தல் முடிவிற்காக இவன் உயிரை விடுவேன் என்று விடாவிட்டாலும் அல்லது விட்டாலும் அங்கே வாயால் சொல்லுகின்றான் என்றால் இது எவ்வளவு மோசமான கேவலமான ஒரு நிலை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மனிதன் நன்றி கெட்டவன். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். நன்றி கெட்ட ஒரு நிலைப்பாடை நாம் என்று பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய உறவுகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒன்று முட்டாள் அல்ல. ஒவ்வொரு தேர்தல்களும் வரத்தான் செய்யும். ஒவ்வொருவர்களும் தோற்பார்கள், ஒவ்வொருவர்களும் ஜெயிப்பார்கள். இன்று ஒன்றுமே இல்லாதவர்கள் நாளை ஜெயிப்பார்கள். நாளை ஜெயித்தவர்கள் மறுநாள் அமைச்சர்களாக, தலைவர்களாக வருவார்கள். இது உலகத்தினுடைய நீதி. தோற்றுக்கொண்டிருப்பவன் தோற்றுக்கொண்டே இருக்க மாட்டான், ஜெயித்து கொண்டிருப்பவன் ஜெயித்து கொண்டே இருக்க மாட்டான். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் ஜெயிக்க வேண்டுமே தவிர தோற்கக்கூடியவர்கள் ஜெயிக்கவில்லை என்பதற்காக நம்முடைய உயிரை கொடுத்து நாம் ஆய்த்தோம் என்றால் அந்த தோற்று போனவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்குமா? நம்முடைய உயிர் தான் திரும்ப வருமா? எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு. இன்று தமிழகத்திலே ஃபேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப்பிலேயும் பார்க்கின்றோம். சில தாண்டோண்டித்தனமான ஒரு பதிவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கத்தை விட்டு அவலட்சணமான அவர்களுடைய அந்த அறிக்கைகள், தற்கொலை என்ற வார்த்தைகள், இது எல்லாம் கடுமையாக வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. கண்ணியமிக்க உறவுகளே, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை. நான் கேட்டுக்கொள்வது, நம்மால் முடிந்தவரை உலகத்திலே ஒருவரையாவது தற்கொலையிலே இருந்து தடுத்து காட்ட வேண்டும். தற்கொலை யாரும் செய்யக்கூடாது, எந்த ஆன்மாவிற்கும் அனுமதி கிடையாது. ஒருவரையாவது நாம் வாழ வைத்து காட்ட வேண்டும். நான் இத்தனை பேரை வாழ வச்சிருக்கேன் என்ற சந்தோஷம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதுதான் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். உலகத்திலே ஒரு மனிதனை வாழ வைப்பது என்பது உலக மக்கள் அனைவர்களையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நாமும் வாழ்ந்து மக்களையும் வாழ வைக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இறை நம்பிக்கையாளர்களை நபி உயிர் வாழ்வதின் பக்கம் அழைத்தால் உடனே பதிலளியுங்கள். நபி உயிர் வாழ்வதின் பக்கம் அழைத்தால் உடனே பதிலளியுங்கள் என்று சொல்லுகின்றான். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? மக்களை வாழ வைப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டால் அந்த இடத்திலே பதிலளிக்க வேண்டும், சாவடிப்பதற்காக அல்ல. ஏன்னா மக்கள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? பதிலளிக்க கூடாது. அப்படி ஒரு நிலை இருக்கும் என்றால் அதை விட்டு நாம் ஒதுங்கி ஓடிவிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆயுளை நீடித்த ஹயாத்தாக்கி வைப்பானாக. இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஹசனாவான வாழ்க்கையை தருவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.